தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் தேதி இன்று மாலை அறிவிப்பு. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரியில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வாய்ப்பு. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் உள்ள 66 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு. 5 முதல் 15% வரை கட்டணம் உயர்த்தப்படுவதற்கு வாகன ஓட்டிகள் கடும் எதிர்ப்பு. ஒன்றிய அரசை கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம். செல்வ பெருந்தகை, வீரபாண்டியன், LK சுதீஷ், ஜவாஹிருல்லா, வேல்முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்று முழக்கம். தமிழ்நாட்டுக்கு திட்டங்களும் இல்லை, அடுப்பு எரிக்க கேஸ் சிலிண்டரும் இல்லை. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், NDA அரசை கண்டித்து. எங்கேயுமே சிலிண்டர் இல்ல, கேஸ் இல்ல, பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. இவர் கேட்டா சரியாகிவிடும் மோடி சொல்லுவார். இதற்கு முன்னாடி கொரோனா பெருந்தொற்று வரும்போது என்ன சொன்னாரு? ஒரு வாரத்துல சரியாயிடும், எல்லாம் மணி அடிங்கன்னார். இன்னும் 10 நாள்ல சரியாயிடும், விளக்கு கொளுத்துங்கன்னார். சரியாச்சா? ஒரு வருடம் கோடிக்கணக்கான மக்கள் கொரோனா பெருந்தொற்றில் அவதிப்பட்டார்கள், இறந்து போனார்கள். இந்த சமையல் கேஸ், இந்த பிரச்சனை இந்தியாவை சர்வதேச அளவில் அடிமையாக்கிவிட்டதின் காரணமாக அந்த அடிமைத்தனம் நமது வீட்டுக்குள்ளே புகுந்துவிட்ட ஒரு நிலையை பார்க்கின்றோம். இந்த அடிமைகளுக்கு சரியான பாடம் கொடுக்கக்கூடிய தருணம் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். திமுக அணி வெல்லட்டும், திமுக அணி வெல்லட்டும், 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 வெல்லட்டும். திமுக அணி வெல்லட்டும், திமுக அணி வெல்லட்டும், 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 வெல்லட்டும். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்லட்டும், 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 வெல்லட்டும். வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டிற்கு காரணமான ஒன்றிய அரசுக்கு கண்டனம். பல இடங்களில் சிலிண்டருக்கு பாடை கட்டி தாரை தப்பட்டையுடன் ஊர்வலமாக சென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூதன போராட்டம். உணவகங்களுக்கு மின் கட்டணத்தில் யூனிட்டுக்கு 2 ரூபாய் மானியம். பாதிப்பை சந்திக்கும் தொழில் துறையினருக்கும் சலுகைகளை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. பாதிக்கப்பட்ட மக்கள் நலனை காக்க ஒன்றிய அரசு என்ன செய்ய போகிறது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. தாவேக தலைவர் விஜய் சிபிஐ முன்பு ஆஜர். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் 3வது முறையாக ஆஜரானார். தமிழ்நாடு முழுவதும் குரூப் 2, 2A முதன்மை தேர்வு. 828 காலி பணியிடங்களுக்கு 18,000த்திற்கும் மேற்பட்டோர் எழுதுகின்றனர். புரசைவாக்கம் மாநகராட்சி மகப்பேறு மருத்துவமனை வாமர் இயந்திரத்தில் தீ காயமடைந்த குழந்தைக்கு எழும்பூர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. பழனி கோயிலில் மின் கசிவால் மின் இழுவை சேவை நிறுத்தம். ரோப்கார் சேவையை பயன்படுத்தும்படி கோயில் நிர்வாகம் அறிவுறுத்தல். வேடச்சந்தூர் அருகே மளிகை கடையை சூறையாடிய ரவுடியால் பரபரப்பு. மாமூல் கேட்டு தராததால் அட்டகாசம். தமிழ்நாடு தமிழ் பெயர்களால் நிறையட்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. பிறக்கின்ற குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று வேண்டுகோள். குழாய் எரிவாயு வசதி உள்ளவர்கள் LPG சிலிண்டர் பயன்படுத்த தடை. ஏற்கனவே உள்ள சிலிண்டர்களையும் திரும்ப ஒப்படைக்க உத்தரவு. தென் மாவட்ட மக்கள் அரசியலில் வளரக்கூடாது என்று நினைத்தவர் எடப்பாடி பழனிசாமி. கமுதி திமுக கூட்டத்தில் ஓ. பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் தொகுதிகள் இறுதியாகும் என தகவல்.
தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வருவாரா என தனக்கு தெரியாது என நைனா நாகேந்திரன் கருத்து. திசை திருப்பவே கூட்டணி குறித்து பேசப்படுவதாக தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் பதிவு. திருவாரூர் வழியாக இயக்கப்படும் கம்பன் விரைவு ரயிலை வேறு தடத்திற்கு மாற்ற முடிவு. ரயில்வே முடிவை திரும்ப பெற கோரி செவ்வாய்க்கிழமை பல்வேறு அமைப்புகள் சார்பில் போராட்டம். கச்சா எண்ணெய் விலையேற்றத்தால் பாலியஸ்டர் தையல் நூல் விலை 25% அதிகரிப்பு. திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதியாளர்களுக்கு கடும் பாதிப்பு. ஞானபீட விருது அறிவிக்கப்பட்ட கவிஞர் வைரமுத்துவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத், கி. வீரமணி, திருமாவளவன், பே. சண்முகம் உள்ளிட்ட தலைவர்களும் பாராட்டு. டுட்டிகோரின் என்பதற்கு பதிலாக தூத்துக்குடி விமான நிலையம் என பெயர் மாற்றம். புதிய டெர்மினல், நீட்டிக்கப்பட்ட ஓடுதள பாதையையும் திறந்து வைத்தார் ஒன்றிய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு. திருவாரூர் மாவட்டம் பொதக்குடியில் மத நல்லிணக்கத்திற்கு உதாரணமாக நடத்தப்பட்ட இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி. அதிராம்பட்டினம் கல்லூரியிலும் சமூக ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் நோன்பு திறப்பு. ஐம்பொன் சிலைகளுக்கான ஜிஎஸ்டி வரியை முறைப்படுத்த கோரிக்கை. ஒன்றிய அமைச்சர் அர்ஜுன் ராமிடம் கோரிக்கை வைத்த சுவாமிமலை சிற்ப கலைஞர்கள். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடைமுறைகளில் மாற்றம் செய்வதற்கு முன் அறிஞர்களுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு பிரமாண பத்திரம் தாக்கல். அசாம் தேர்தலுக்கான 2ஆம் கட்ட காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல். தற்போதைய எம்எல்ஏக்கள் 3 பேர் உட்பட மொத்தம் 23 பேர் கொண்ட பட்டியல் வெளியீடு. டெல்லி பல்கலைக்கழகம் மீது ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. சாதி அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடப்பதாக புகார். அமெரிக்காவில் முறைகேடாக விசா பெற்றுத்தந்த குற்றச்சாட்டில் 10 இந்தியர்கள் கைது. யூ பிரிவு விசா பெற்றுத்தர நாடகமாடியது அம்பலம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.